ஸ்கர்ட் ஓகேங்களா. இந்த ஸ்கர்ட்டு இதில் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த ஸ்கர்ட் வந்து 2 மீட்டர்ஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த கீழே ஸ்கர்ட் வந்து இந்த மாடல் வரும், ப்ளவுஸ் இந்த மாடல் வரும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதா இருந்தாலும் ஒரு ட்ராயிங் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த மாதிரி தைக்க போகிறோன்ற ஒரு ஐடியா அப்போ தான் வரும் சரிங்களா. இதுதான் ஸ்கர்ட்டு, இது ப்ளவுஸு. இதுக்கு வந்து தாவணி மாதிரி போட போகிறாங்க காக்ரா சோலிக்கு ஓகேங்களா. இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து 2 மீட்டர்ஸ் ஓகேங்களா. 9 இயர்ஸ்க்கு வந்து 2.5, 2.5லேருந்து 3 வரைக்கும் வைக்கலாம் ஓகேங்களா. நல்ல கோல் வரும் 3 வச்சோம்னா. 13 இயர்ஸ் பசங்களுக்கு வந்து 3.5 மீட்டர் வைக்கலாம், 3லேருந்து 3.5 வரைக்கலாம் ஓகேங்களா. இதுதான் மெஷர்மெண்ட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது ப்ளவுஸு. இது நம்ம பாவாடைக்கு முதல்ல அந்த ஷேர் பண்ணி கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம் சரிங்களா. இது வந்து ஒரு சாரீ எடுத்துருக்கோம், அதில் வந்து எப்படி ப்ளவுஸ் தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் மீந்த துணியே. இது 4 பீஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் 4 பீஸஸாக இருக்குது. நம்ம 4 மடித்து போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து கட்டிங் வருது, இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வருது, ஆப்போசிட் சைடும் ஃபோல்டிங் வருது. எனக்காக வந்து 4 பீஸ் வந்து கரபாகம் வருது இல்லைங்களா. 4 பீஸாக இருக்குது. எப்படி இதை ஷேர் பண்ணி கட் பண்ணுறது? 2 பசங்களுக்குமே ப்ளவுஸ் வரும், ப்ளவுஸ் வரணும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து 12 இன்ச்சஸ் தான், ப்ளஸ் 1 இன்ச் வச்சுருக்கோங்க. அப் அண்ட் டவுன் வருது. இதை கட்டிங் பண்ணோம். ப்ளவுஸ் வந்து இப்போ பெரியவங்களுக்கு கட் பண்ணுறோம் சரிங்களா. பெரியவங்களுக்கு தான் வந்து 9 இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணுறோம். ப்ளவுஸோடைய ஹைட்டு வந்து 12 இன்ச்சு 13 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 15, ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 15 ஓகேங்களா. 15 ஒரு மார்க்கிங், 1.5 ஒரு மார்க்கிங். எப்பயுமே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பசங்களுக்கு தைக்கிறோன்னா எக்ஸஸாக வந்து 1 இன்ச் விடக்கூடாது, 1.5 இன்ச் விடணும். சப்போஸ் பசங்களுக்கு குண்டாயிடுச்சுன்னா பிரிக்கலாம் சரிங்களா. அப்புறம் நெக்கு வந்து 2 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு நெக்கு 2 இன்ச்சஸ்ஸு, ஷோல்டர் 3, ஆர்ம் வந்து 4.5 ஓகேங்களா. இது பாக்ஸ் போட்டு 1 இன்ச்சில் வந்து நம்ம ஷேப் எடுத்துக்கலாம், 1 இன்ச்சில் ஷேப் எடுத்துக்கலாம். இது பெரிய பொண்ணுக்கு பாருங்க டபுள் ஃபோல்டிங் வந்து இது ஒரு பீஸு. இப்போது இது அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடில் பாருங்கள், சின்ன பொண்ணுக்கு வந்து -9 அவங்களுக்கு ரெடி பீஸில். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு போக உங்களுக்கு 10 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். இப்போது செஸ்ட் ரவுண்டு வந்து இவங்களுக்கு வந்து 13ல் பாதி வந்து இந்த பாருங்கள் ஃபோல்டிங் வருது சரிங்களா. 13ல் பாதி வந்து 6.5 ஒரு மார்க்கிங், 8 ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது ஒரு ப்ளவுஸு, இது ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ண போகிறோம் சரிங்களா. கட்டிங் பண்ணிடலாங்களா. பாருங்கள், கட் பண்ணும்போது பீஸ்லாம் கரெக்டாக லெவலாக இருக்குதான்றது செக் பண்ணின்னு கட் பண்ணுங்கள். இது ஸ்மால் பீஸ். இது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு நம்ம பிரிச்சுட்டு தான் பண்ணணும். இது அப்புறம் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃப்ரண்ட் நெக்கு முதல்ல கட் பண்ணோம். பேக் நெக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். நான் அப்படியே கட் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் மார்க் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஷோல்டர் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் கட் பண்ணுறோம். அப்புறம் 1.5ல் கட் பண்ணுறோம் சைடு ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு ஓகேங்களா. ஸ்டிச்சிங்கும் போடுறேன் நான். இதுக்கு வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸ்லீவும் கட் பண்ணணும். இந்த நெட்டு கிளாத்தில் வைக்க போகிறோம் சரிங்களா. இது பாடி, இது நெட்டு கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம் சரிங்களா. இதுதான் மெஷர்மெண்ட். இது ஸ்கர்ட் வந்து ஹைட் வந்து ஃபுல் ஹைட் வந்து 42, ஹிப் ரவுண்ட் வந்து 24 + 3 ஓகேங்களா. இது வந்து 2 மெஷர்மெண்ட்டு தான் ஸ்கர்ட்டுக்கு. ப்ளவுஸ்க்கு வந்து
ஃபுல் ஹைட்டு, ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த்து, டவுன் ரவுண்டு, கீழ் சுற்றளவு மட்டும்தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஆம் வந்து 4.5. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.